மார்னிங் சார். என்ன கம்பீரம், என்ன பர்சனாலிட்டி, சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விளையாட்டுக்கே நீங்க பிறந்து வந்திருக்கீங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். இங்க பிறந்த ஒரு பொண்ணு எங்கேயோ பிறந்த ஒரு பையனை சந்திச்ச உடனே அவன் தன்னோடமா இருக்கணும்னு அந்த பொண்ணு முடிவு எடுத்துட்டா. அதுக்கு என்ன சார் அர்த்தம்? காதல். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஒருவேளை சாப்பாட்டுக்கே உத்தரவாதம் கொடுக்க முடியாத இந்த காலத்துல ஒரு பொண்ணு ஒரு பையனோட வாழ்க்கைக்கே உத்தரவாதம் கொடுத்திருக்கான்னா அதுக்கு என்ன சார் அர்த்தம்? பியார். பியாரா? அவன் யாரு? காதல் தாயா சார். எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். இந்த பொண்ணு காய்கறி வாங்க போனா இவனும் கூடவே போறான். அவன் பீச்சுக்கு போனா இந்த பொண்ணு கூடவே போறான். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதுவும் காதல் தாயா. பாயா போறேன் வரேன் சார். இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன், அது யார பத்தி இருந்துச்சுங்க? லதா வெங்கடேஸ்வரனையும் அவ கூட்டிட்டு வந்தால சிஷ்யன் கோபாலகிருஷ்ணன், அவனை பத்தியும் தான். என்ன புரியல? புரியலையா? உனக்கு லதா பத்தி எத்தனை நாளா தெரியும்? பின்னாடி அவளை பத்தி தப்பா பேச. சார் விடுங்க சார். ஏன் தெரியாம விடுங்க சார். தெரியாம விடுங்க சார். ஏதோ தெரியாம சொல்றா அவனை போய் அடிச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு லதா பத்தி தெரியுமா? பிரியா சார். இவன் சார் ஏன் லதா பத்தி? விடுங்க சார். ஏதோ குடிப்போம் வளர்க்கிட்டா விடுங்க. ஊர்ல 1000 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள பத்தி எழுதுது. ஏன் லதா பத்தி ஏன் சார் எழுதுறான்? பாஸ்டர்ட். ஏய், ஒரு பத்திரிகைக்காரனை கை நீட்டி அடிச்ச இரா உள்ள பேனாவால கேச்சிடுறேன். அடிச்சருப்பால. ஏய், உன்ன மாதிரி அசிங்கமான அடிச்சா மொத்த நல்ல பத்திரிகையாளர்கள் சந்தோஷப்படுவாங்கடா. அத போயா. என்னையா மூஞ்சில ரத்தம்? பணக்கார பால் இருக்காரு அடிச்சிட்டா. எதுக்காக? நம்ம ஐயாவை பத்தியும் இந்த டான்ஸ் ஆடுற நிர்மலா தேவி அவளை பத்தி ஒரு கிசுகிசு போட்டு விட்டேன். அவன் இவன் படிச்சுட்டான் போல் இருக்குது. நம்ம ஐயாவை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டா. ஐயா ஏயா சொல்றேன்னு கேட்டேன். அவதான் விட்டா. 2 கடவா போல போச்சு. அப்பா